இடைவேளைக்கு முன்பாக ருசி தெரியாமல் போவதற்கு என்னென்ன காரணங்கள், அதை எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ருசியை அறிய முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். அந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். உலர்ந்த திராட்சை அரை தேக்கரண்டி, புதினா ஒரு கால் பிடி, நெல்லி விதை பருப்பு 2, வசம்பு ஒரு சிறிய துண்டு, ஜீரகம் கால் தேக்கரண்டி, எலுமிச்சம்பழம் பாதி, அதாவது ஒரு பழத்தில் 2ஆக அறிந்தது, ஒரு பாதி போதுமானது, தேவையான அளவிற்கு தேன். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் ஒரு சிறிய துண்டு வசம்பு, ஜீரகம், நெல்லி விதை பருப்பு இவற்றை 1 2ஆக இடித்து வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இந்த நீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் இடித்து வைத்துள்ள பொருட்களை சேர்க்கவும். இப்பொழுது புதினா ஒரு கால் பிடி சேர்க்கவும். இந்த தேநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இந்த தேநீரில் பாதி எலுமிச்சம்பழத்தை பிழியவும். அடுத்ததாக அரை தேக்கரண்டி உலர்ந்த திராட்சையை 1 2ஆக நறுக்கி சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு தேன் சேர்க்கவும். நம் உண்ணக்கூடிய உணவின் சுவையை தெரிந்து கொள்ள முடியாமல் போகும்பொழுது மிகுந்த கஷ்டமாக இருக்கும். அப்பொழுது இந்த மருந்தை காலையில் 50 மில்லி வீதமும். அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் மாவிலங்கப்பட்டை. மாவிலங்க மரத்தின் அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. மாவிலங்க இலையில் உள்ள சத்துக்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மாவிலங்க இலையை ஒரு பிடி எடுத்து மிளகு, ஜீரகம் சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது காய்ச்சல் தீரும். சளி இருமல் இருந்தாலும் உடனடியாக தீரும். நம் தோல் பகுதியில் ஏதேனும் கட்டி, வீக்கம் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது மாவிலங்க இலையை எடுத்து நன்றாக அரைத்து அந்த கட்டி வீக்கத்தின் மீது போட்டு வரும்போது வீக்கம் படிப்படியாக குறையும். உடல் அசதி, சோம்பல் இவையெல்லாம் இருக்கும்போது மாவிலங்கப்பட்டை, அமுக்கராக்கிழங்கு, மிளகு, ஜீரகம், சித்திரத்தை இவற்றை கொண்டு ஒரு தேநீர் தயார் செய்து அந்த தேநீரை காலையில் 50 மில்லி வீதமும் மாலையில் 50 மில்லி வீதமும் குடித்து வரும்போது உடல் அசதி, சோம்பல் குறையும். உடலில் ஏதேனும் வலி இருந்தால் அந்த வலி படிப்படியாக குறையும். ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். விரை வீக்கத்தை போக்குவதற்கு மாவிலங்க இலையை நன்றாக தீநீராக்கி 50 மில்லி மாவிலங்க இலைநீர் மற்றும் 50 மில்லி தேங்காய் பால் இவற்றை நன்றாக கலந்து காலை
மாலை 2 வேளையும் சம அளவில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது விரைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறைக்கக்கூடிய தன்மை மாவிலை இலைக்கு உண்டு. அதற்கடுத்தாற்போல் மாவிலங்கம் பட்டையில் உள்ள சத்துக்களை பார்க்கலாம். மாவிலங்கம் பட்டையில் உள்ள சத்துக்களானது கட்டி, வீக்கம் இவற்றை போக்கக்கூடியது. மாவிலங்கம் பட்டையை பச்சையாக எடுத்து நன்றாக அரைத்து கட்டி, வீக்கம் இவற்றின் மீது பூசி வரும்போது அந்த வீக்கம் படிப்படியாக குறையும். சர்க்கரை நோயாளிகளுக்கு தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை போக்குவதற்கு மாவிலங்கம் பட்டை, மாமரப்பட்டை, ஆலம்பட்டை, பூவரசம்பட்டை இவற்றை நன்றாக காய வைத்து சூரணம் செய்து கொண்டு அவற்றிலிருந்து காலை மாலை திருகடி பிரமாணம் தேனில் உட்கொண்டு வரும்போது அந்த தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பானது படிப்படியாக குறையும். வயிற்று பகுதியில் ஏதேனும் கட்டி, புண் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது மாவிலங்கம் பட்டையை சூரணம் செய்து கொண்டு நெய்யில் கலக்கி சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அந்த வயிற்று பகுதியில் இருந்த பாதிப்புகள் பறந்தோடிவிடும். மலச்சிக்கல், மூலநோய் போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது மாவிலங்கம் பட்டை, கடுக்காய், நெல்லிக்காய், கொடிவேலி வேர் இவற்றை சமநெடையாக எடுத்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டுவிட்டு வெந்நீர் குடிக்கும்போது மூல நோயை போக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆசன வாயில் உள்ள எரிச்சலையும் போக்கக்கூடிய தன்மை உண்டு. விரை வீக்கத்தால் பாதிப்படைந்தவர்கள் மாவிலங்கம் பட்டையை நன்றாக இடித்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அவற்றுடன் 1/4 தேக்கரண்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து தினமும் காலையில் சாப்பிட்டு விட்டு வெந்நீர் பருகி வரும்போது விரை வீக்கம் படிப்படியாக குறையும். விரை வீக்கத்தை போக்குவதற்கு மாவிலங்கம் பட்டை அதிக அளவில் பயன்படுவதால் நாம் மாவிலங்கம் பட்டையையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சிறிய வெங்காயம். சிறிய வெங்காயத்தில் உள்ள சத்துக்களானது இரத்தத்தில் உள்ள மாசுகளை வெளியேற்றக்கூடியது. உடல் அதிகமாக உஷ்ணமாக இருக்கும்போது சிறிய வெங்காயம் 2 என்ற எண்ணிக்கையில் எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு குளிர்ந்த நீர் குடித்து வரும்பொழுது வயிற்று பகுதியில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கும். உடலில் ஏற்பட்டுள்ள உஷ்ணத்தை குறைத்து ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெற முடியும். சிகரெட், புகையிலை, போதைப்பாக்கு இவற்றை பயன்படுத்தும் போது இரத்தத்தில் நச்சு பொருட்கள் அதிகமாக கலந்திருக்கும். அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு சிறிய வெங்காயம் அதிக அளவில் பயன்படக்கூடியது. சிறிய வெங்காயம், மிளகு, ஜீரகம் இவற்றை தீநீராக்கி அவற்றுடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் உள்ள நச்சானது படிப்படியாக வெளியேறும். ஆரோக்கியமான உடல்நிலையை பெறுவதற்கு சிறிய வெங்காயம் அதிக அளவில் பயன்படுகிறது. தோல் பகுதியில் ஏதேனும் அரிப்பு, நமைச்சல் இருந்தால் சிறிய வெங்காயத்தை 2ஆக அறிந்து அந்த சாறை அந்த தோல் பகுதியில் தேய்க்கும் போது அரிப்பு, நமைச்சல் உடனடியாக தீரும். தேல் கொட்டிவிட்டால் அப்பொழுது அதிக வலி இருக்கும். அந்த தேல் கொட்டிய இடத்தில் சிறிய வெங்காயத்தை நன்றாக கசக்கி அந்த சாறை அந்த தேல் கடித்த இடத்தில் விடும்பொழுது அந்த விஷமானது வெளியேறும். வலி படிப்படியாக குறையும். தோல் பகுதியில் ஏதேனும் கட்டி, வீக்கம் இருந்தால் சிறிய வெங்காயத்தை தோல் நீக்கி நன்றாக வதக்கி இளஞ்சூட்டில் கட்டி வரும்போது அந்த கட்டி வீக்கம் படிப்படியாக குறையும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், நீர்க்கடுப்பு போன்ற பாதிப்புகள் இருந்தால் சிறிய வெங்காயத்தை நன்றாக அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு 50 மில்லி அளவிற்கு பசு மோர் குடித்து வரும்போது உடல் உஷ்ணம் குறையும். நீர்க்கடுப்பு, வெள்ளைப்படுதல் போன்ற நோயை தீர்க்கும். கண் வலி, கண் சிவப்பு போன்ற பாதிப்புகள் இருந்தால் சிறிய வெங்காயத்தின் பூவை எடுத்து நன்றாக கசக்கி கண்களில் ஒரு துளி விட்டு வரும்பொழுது அந்த கண் சிவப்பு, கண் மங்கல் அறவே தீரும். உடல் அதிகமாக உஷ்ணமாக இருந்தால், குளிர்காய்ச்சல் இருந்தாலும், வாத காய்ச்சல் இருந்தாலும் சிறிய வெங்காயத்தின் பூ, மிளகு, ஜீரகம், சுக்கு, சித்திரத்தை, அமுக்கராக்கிழங்கு இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு தீநீர் தயார் செய்து அந்த தீநீரை பருகி வரும்போது குளிர்காய்ச்சல், உடல் வலி, உடல் அசதி போன்ற பல பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. உடல் உஷ்ணமாக இருக்கும்போது தலைவலி, தலைபாரம் போன்ற பாதிப்புகள் இருந்தாலும்